வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட கனேடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல இந்த வீடியோவை பார்த்து முடித்ததன் பிற்பாடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய செய்திகளிலே மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படிங்கிற சொன்னால், கனேடிய கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவரான பியர் பொலிவ்ரே மார்கானிக்கு $31 பில்லியன் கொண்ட ஒரு பற்றாக்குறை உச்ச வரம்பை உடனடியாக நிர்ணயிக்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது டெபிசிட் கேபிட்டலை உடனடியாக நிர்ணயிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கடுமையான கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் தொடர்ந்து உயர்ந்து வருகின்ற பணவீக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வரவும் இந்த உச்சவரம்பு மிகவும் அவசியம் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். பொறுப்பற்ற முறையிலே நிதி கையாளப்படுவதை தவிர்க்கவும், கனேடிய வரி செலுத்துவோரினுடைய சுமையை குறைக்கவும் இந்த வரவு ஒரு தெளிவான பொருளாதார கொள்கையாக அமையும் என்று சொல்லி நாடாளுமன்றத்திலே அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். இது நிச்சயமாக ஆளும் மாக்காரணி தரப்பிற்கு ஒரு பெரும் அழுத்தமாக மாறியிருக்கின்றது. இதேபோல கனடாவினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக மனிடோபா மாகாண அரசானது சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களின் பயன்பாட்டிற்கான சமூக ஊடகங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சாட்போட்களுக்கு தடை விதித்து ஒரு அதிரடியான வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை இயற்றியிருக்கின்றது. இது மாணவர்களின் மனநலம் கடுமையாக பாதிக்கப்படுவதை தடுக்கவும், இளைய சமுதாயத்தினரின் தனிப்பட்ட தரப்பு பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இந்த தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மாகாண அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டம் கனடாவின் பிற மாகாணங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமையும் என கல்வியலாளர்கள் மற்றும் உளவியலாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை ஒட்டாவாவில் நடைபெற்று வந்த ஒரு அதிர்ச்சியூட்டும் ஒரு பச்சிளம் குழந்தை கொலை வழக்கிலே நீதிமன்றம் அதை ஒரு தவறான விசாரணை மிஸ்ட்ரயல் என முறைப்படி அறிவித்திருக்கின்றது. எனினும் இதே வழக்கில் தொடர்புடைய குற்றம் சாட்டப்பட்டவரின் முன்னாள் துணைவர் 2ஆம் நிலை கொலை குற்றவாளி என நீதிமன்றத்தினால் உறுதியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது செகண்ட் டிகிரி மர்டர் சார்ஜ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. போதிய ஆதாரங்கள் மற்றும் சாட்சிகளின் முரண்பாடுகள் காரணமாகவே பிரதான வழக்கில் இந்த திருப்பம் ஏற்பட்டிருப்பதாக சட்ட வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் கனேடிய மக்களிடையேயும் சட்ட வட்டாரங்களிலும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதேபோல ஹாமில்டன் நகரில் உள்ள பிரபல வணிக வளாகம் ஒன்றிலே சமீபத்தில் நடைபெற்ற கொடூரமான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் சம்பவத்திலே உயிரிழப்பு ஏற்பட்ட வழக்கிலே 14 வயதான சிறுவன் ஒருவனே முக்கிய குற்றவாளி என போலீசார் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் இந்த வன்முறை சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இது அப்பகுதியில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. சிறுவர்கள் மத்தியில் அதிகரித்து வருகின்ற துப்பாக்கி கலாச்சாரம் குறித்து போலீசார் தங்களது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளதுடன் இந்த வழக்கு தொடர்பான தீவிர மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இதேபோல ஒன்டாரியோ மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில மணி நேரங்களில் பல தொடர் போர விபத்துகள் பதிவாகி இருக்கின்றது. பிக்கரிங்கில் நெடுஞ்சாலை 401 நடந்த ஒரு பெரும் வாகன விபத்து, ஈஸ்ட் குவிலிம்பரியில் நடந்த இன்னும் ஒரு விபத்து, இதிலே ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். அதே போல பிராம்டனில் நடந்து சென்ற பாதசாரி மீது வாகனம் மோதிய சம்பவம், மிசிசாகாவிலே மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் விபத்தில் சிக்கிய சம்பவம் என பல சம்பவங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து அரங்கேறி இருக்கின்றது. இந்த விபத்துகளால் நெடுஞ்சாலை போக்குவரத்து பல மணி நேரம் முடங்கியது. சாரதிகள் அதிக கவனத்துடனும் வேக கட்டுப்பாட்டுடனும் வாகனங்களை செலுத்துமாறு போக்குவரத்து போலீசார் அவசர எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், வான்கூவர் நகரிலே பிலிப்பைன்ஸ் சமூகத்தினரால் லபு லபு எனப்படுகின்ற நினைவு நாள் மிக உணர்வு பூர்வமாக சிறப்பான முறையில் அனுசரிக்கப்பட்டது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் வரலாற்று நாயகனான லாபு லாபுவினுடைய வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் பல்வேறு கலாச்சார நிகழ்வுகள், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சிறப்பு அஞ்சலி செலுத்தும் கூட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. கனடாவின் பன்முகத்தன்மையை பறைசாற்றும் வகையில் அமைந்த இந்த நிகழ்வில் பல முக்கிய நகர பிரமுகர்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இதேவேளை நேயர்களே, விமான பயணங்களில் சொகுசு மற்றும் வசதியை மேம்படுத்தும் மாபெரும் நோக்கிலே ஏர் கனடா நிறுவனம் தனது சிறிய ரக விமானங்களிலும் முதன்முறையாக முழுமையாக படுக்கக்கூடிய வசதி கொண்ட லைஃப் ஃபிளாட் சீட்ஸ் இருக்கைகளை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. இதுவரை பெரிய ரக சர்வதேச விமானங்களில் மட்டுமே காணப்பட்ட இந்த உயர்தர வசதி இனி உள்நாடு மற்றும் குறுகிய தூர பயணிகளுக்கும் கிடைக்கப்பெறும். இந்த புதிய முயற்சியானது பிசினஸ் கிளாஸ் பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதுடன் விமான போக்குவரத்து துறையில் ஏர் கனடாவில் ஒரு புதிய மைல் கல்லாக பார்க்கப்படுகிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், உலக மருத்துவ வரலாற்றில் ஒரு மாபெரும் சாதனையாக டொரண்டோவை சேர்ந்த நபர் ஒருவருக்கு எலும்பு மச்சை மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதன் மூலமாக அவரின் உடலில் இருந்து HIV கிருமிகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு அவர் குணமடைந்துள்ளதாக மருத்துவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். HIV நோய்க்கு எதிரான நீண்டகால போராட்டத்தில் இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. இந்த அரிய மருத்துவ சாதனை உலகம் முழுவதிலும் இருக்கின்ற லட்சக்கணக்கான HIV நோயாளிகளுக்கான எதிர்கால சிகிச்சைகளிலே ஒரு புதிய நம்பிக்கையையும் ஒளியையும் பாய்ச்சி இருக்கின்றது. இதேவேளை நேயர்களே, கனடிய கூடைப்பந்து ரசிகர்களை எல்லையற்ற உற்சாகத்தில் ஆழ்த்தும் விதமாக டொரண்டோ ராப்டர்ஸ் அணி அண்மைய போட்டிகளில் தொடர்ந்து
பல அபார வெற்றிகளை குவித்து வருகிறது. அணியின் முன்னணி வீரர்களின் சிறப்பான ஒருங்கிணைந்த ஆட்டத்தினாலும் ஆக்ரோஷமான தற்காப்பு திறனினாலும் அதாவது டிஃபென்ஸினாலும் பலம் வாய்ந்த எதிரணிகளை அடுத்தடுத்து வீழ்த்தி தரவரிசை பட்டியலில் ராப்டர்ஸ் அணி கணிசமான முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றது. அணியின் இந்த தொடர் வெற்றி பயணம் வரவிருக்கின்ற இறுதிச் சுற்று போட்டிகளுக்கு பெரும் எதிர்பார்ப்பை ரசிகர்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக சில டொரண்டோவை மையப்படுத்திய வேலை வாய்ப்புகளை பற்றி பார்க்க போகின்றோம். முதலாவதாக ஒரு வேகன்சி இருக்கின்றது. இது ஸ்பெஷல் நீட்ஸ் எஜுகேஷனல் அசிஸ்டன்ட் வேகன்சி ஒன்று இருக்கின்றது. ஒரு மணி நேரத்திற்கு $17.6 சம்பளமாக வழங்கப்படும். இது ஒரு பகுதி நேர வேலை வாய்ப்பு ஸ்கேர்பரோ ஒன்டாரியோவிலே. இந்த வேலையை பொறுத்தவரையிலே நேயர்களே, தமிழ் கம்யூனிட்டி சர்வீசஸ் ஃபார் ஸ்பெஷல் நீட்ஸ் TCSSN உடைய ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கின்றது. எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையிலே இந்த வேலை வாய்ப்பானது கனடா சமர் ஜாப்ஸ் புரோகிராமின் ஊடாக ஃபண்ட் பண்ணப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்ளிகன்ஸை பொறுத்தவரையிலே 15 தொடக்கம் 30 வயதுக்கு உள்ளானவர்களாக இருக்க வேண்டும். அமைதியான, கேரிங்கான, ஒரு பெசனேட்டான ஒரு ஸ்பெஷல் நீட் எஜுகேஷன் அசிஸ்டன்ட் தான் தேவைப்படுகிறார். குறிப்பாக ஓட்டிசம் மற்றும் விசேட தேவையுள்ளவர்களுக்கு தேவையான சிறப்பு கற்றல் வாய்ப்புகளை வழங்குவதற்கு ஒரு அசிஸ்டண்டாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்பினால் இதனுடைய மேலதிக விவரங்களை நம்முடைய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைத்து விடுகின்றோம். ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். Indeed.comல தான் இந்த வேலைவாய்ப்பினுடைய விவரம் இருக்கின்றது. அதே போல அடுத்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையிலே மார்க்கம் ஒன்டாரியோவிலே ஒரு வேலைவாய்ப்பு ஒன்று இருக்கின்றது. இதுவும் தமிழர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பாக இருக்கின்றது. தமிழர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. லிவின் கேகிவர் சீனியர்களுக்கான ஒரு வேகன்சி. சேலரியை பொறுத்தவரையிலே மணித்தியாலத்திற்கு $19 தொடக்கம் $22 வழங்குவார்கள். அது நெகோசியேட் பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையிலே இதனுடைய மேலதிக விவரங்களை நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பிலே தருகின்றோம். அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குரூப்பிலே அதை உங்கள் கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி இணைந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். இதில் இருக்கின்ற வேலைவாய்ப்புகள் பெரும்பாலும் கனடாவில் இருப்பவர்களுக்கான வேலைவாய்ப்புகளாக இருக்கின்றது. வெளிநாடுகளில் இருந்து இதற்கு அப்ளை செய்ய முடியாது. அதே போல முகூர்த்தம் ஜுவலர்ஸ் எனப்படுகின்ற ஒரு நிறுவனத்திலே ஒரு மணி நேரத்துக்கு $36 சம்பளத்துடன் டிசைனிங் மற்றும் கட்டிங் ஒர்க்குகளுக்கான வேகன்சி இருக்கின்றது. அதை பற்றிய விவரங்களையும் நாங்கள் நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே தர இருக்கின்றோம். தேவைப்படுபவர்கள் இணைந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அதனுடைய இணைப்புகள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதே போல சேல்ஸ் அசோசியேட்டுக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது. காக்னிட்டிவ் சேல்ஸ் சொல்யூஷன்ஸ். இது யூனியன் விலி ஒன்டாரியோவிலே இருக்கின்றது. ஒரு மணி நேரத்திற்கு $17.75 தொடக்கம் $21. அத்துடன் கமிஷன்ஸ் பர் சேல்ஸும் இருக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இன்னும் ஒரு தமிழர் சம்பந்தப்பட்ட ஒரு வேகன்சியும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்கேர்பரோ ஒன்டாரியோவிலே ஒரு மணி நேரத்திற்கு $21 சம்பளம் லிவ்-இன் கேர்கிவருக்கான ஒரு வேகன்சியாக இருக்கின்றது. இதை பற்றிய விவரத்தையும் நாங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே தருகின்றோம். இன்னும் ஏராளமான வேகன்சிகளும் இருக்கின்றது நேயர்களே. குறிப்பாக ஒரு குக்குக்கான வேகன்சி பார்த்தமாக இருந்தால் கோட்னே டேமல் கிச்சன் ஃபுட் அண்ட் பேவரேஜ் லிமிடெட்லே இருக்கின்றது. ஒரு மணி நேரத்திற்கு $21 சம்பளம் நெல்சன் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே. ஸோ அதனுடைய விவரங்களையும் குரூப்பிலே தருகின்றோம். தேவையானவர்கள் இணைந்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல இந்த செய்திகளை உங்கள் உறவுகள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கனடாவில் வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற உங்கள் உறவுகள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். முடிந்த அளவிற்கு கனடாவில் இருப்பவர்கள் மட்டும் இதற்கு அப்ளை பண்ணுங்கள். ஏனைய நாட்டை சேர்ந்தவர்களை இதிலே அப்ளை பண்ணி எந்த ஒரு பயனும் இருக்க போவது இல்லை என்பதுதான் பெரும்பாலான வேலை தருணர்களினுடைய ஒரு வெளிப்படுத்தலாக இருக்கின்றது. அதை புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு செய்தி தொகுப்புடன் சந்திப்போம். நன்றி.